வெற்றி பெற முடியுமா, அது எந்த தொழிலில் போனால் அது அந்த நம்ம சாதிக்க முடியும் தேடி இருக்கும் போது தான் இந்த மிகப்பெரிய இந்த வாய்ப்பு 2017 ஆகஸ்ட் 17ஆம் தேதி எனக்கு நினைப்பு இருக்கு, 2018 நினைக்கிறேன். இந்த டைம் எனக்கு இந்த வாய்ப்பு என் தூரம் தட்டிச்சு. நான் 3 மாதம் எல்லாம் ஆகாது எனக்கு அப்படின்னு தள்ளி போடுது. ஆனால் என்னோட கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா, இவனை எப்படியாவது என்னோட நான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒசுக்கு வந்திருக்கான், அதுக்கான சரியான வழி இதுதான் சொல்லிட்டு காட்டுறதுக்காகவே என்ன அந்த வாய்ப்புன்றது என்னை முடிக்கிட்டே வருது. போராட்டமா தொடர்ந்து முடிக்கிட்டே வந்தது. யாரோ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ஏற்கனவே எடுத்து பண்ணியிருந்திருக்காங்க, விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த பொருள் வந்து வாங்குறதுக்காக வந்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம் தான் எனக்கு ஜினீஷ் செந்தில் சார் சொல்லிட்டு 2 பேர் எனக்கு வந்து அறிமுகமாகி அந்த ஃபீல்டில் இருக்கும்போது அந்த நபரை தொடர்ந்து எனக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு வெற்றியாளர் எப்படி உருவாக்குறாங்கன்னா, நம்ம அதை தேடி அந்த வாய்ப்பை தேடும் போது யார் மூலியமாவது கடவுள் வந்து கொடுப்பார் இல்லைங்களா. அது எனக்கு வந்து தொடர்ந்து நான் வந்து என்னோட கனவு, என்னுடைய வார வருமானம், என்னோட மாத வருமானம் பல லட்சங்களா கோடிகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட எண்ணங்களுக்கு தேவையான சரியான இடம் இதுதான்டா மாதேஷ், இதை நீ விட்டுறாதான்னு சொல்லிட்டு கடவுள் வந்து என்கிட்ட நேர்ல பேசல. யார் மூலியமா, செந்தில் சார் மூலியமா, ஜினீஷ் சார் மூலியமா எனக்கு வந்து டெய்லி காலையில குட் மார்னிங் சார், எங்க இருக்கீங்க, டிஃபன் ஆச்சுங்களா, ஆஃப்டர்நூன் சார், மதியம் லஞ்ச் ஆச்சுங்களா அப்படின்னு அந்த வாய்ப்பு எனக்கு ஒரு தொடர்ந்து கதவு தட்டிட்டே இருக்கு என் மனதுல. என்னடா இவங்க இப்படி தொல்லை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வர சொன்னேன். வேற ஒரு கான்செப்ட் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து சும்மா இருந்தேன், ஏதாவது பண்ணிட்டே இருந்தேன். அந்த இடத்துல பாருங்க, திடீர்னு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, யாருக்கோ போக வேண்டிய வாய்ப்பு என்னை தாண்டி போக கூடாதுன்றதுக்காக முதல்ல எனக்கு கொடுங்க சார், அப்புறமா அவங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், தேடி வரும்போது நான் எடுத்துக்கல. வேற ஒரு நபர் கேட்கிறாங்க, இதுதான் எனக்கு வேணும், அந்த பொருள் தான் எனக்கு தேவை, எனக்கு வேலூர் இருந்து சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ எனக்கு 2 மாசமா வரல சார், ஏற்கனவே வாங்கின கஸ்டமர் எனக்கு ரொம்ப தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது எனக்கே இப்பதான் புதுசு. இவங்க யாருமே தெரியாது. இவங்களை அறிமுகப்படுத்தினா என்ன ஆகுது, முதல்ல சரி ஓகே சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் கேட்காத ஒரு மனுஷன் இந்த வாய்ப்பு பாருங்க, முதல்ல எனக்கு கொடுங்க அப்புறமா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க. அது அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணியாச்சு பிசினஸ் நடந்திருக்கு. நான் இது வந்து உண்மையா சொல்லிட்டு இருக்கேன், நான் போய் சொல்லி அவசியமே கிடையாது. இந்த அளவுக்கு வந்து விடாத அது இருந்ததுனால எனக்கு கடவுளே என்ன பண்ணிட்டாரு, முதல்ல அதான் சொல்றது, கனவு காணுங்கன்னு சொல்றது. கனவு இல்லைன்னா கண்டிப்பா வந்து எவனுமே ஜெயிக்க முடியாது. நீங்க என்ன வேணா நினைச்சீங்க, கனவு எனக்கு வர்றதே போதும் சார், எனக்கு மாசம் ஒரு 10,000 ரூபா வருது, மாசம் 15,000 வருது, அதுதான் வாழ்க்கை, அதோட முடிஞ்சிடும். உங்களுடைய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் வாங்கணும், ஒரு 100 ஏக்கர்ல பெரிய தன்னந்தோப்பு இருக்கணும், அப்படி சும்மா சின்னதாக கணக்கு பண்ணுங்க இல்லைங்களா. எவ்வளவு பெரிய பூமி இது, நம்ம எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறது கடவுள் இருக்காரு. நம்ம படிச்சவர்கிட்ட கேளுங்க, உங்க அப்பா அம்மாவோட உங்களை படிச்சா பாருங்க, யாரோ ஒரு கடவுள்னு சொல்லி சொல்றோம் பார்த்தீங்களா, அவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாரு. நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, அதான் விஷயமே. நினைங்க, தூங்கும் போது காண்பது இல்லை கனவு, நீங்க முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காண்பது கனவு. கேளுங்க, ஒரு 1000 கோடி வேணுங்கன்னு சொல்லி கேளுங்க. எவனுக்கா கொடுக்குறாங்க கடவுள், உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? உங்களுக்கு என்ன தத்த எடுத்திருக்காரு கடவுள், எல்லாருக்கும் அதே வாய்ப்புங்க. நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்து ஏழை, உங்களுடைய தன்னம்பிக்கை இல்லாத காரணம் தான். நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னெல்லாம் முடியாது, எனக்குலாம் 10,000 கோடி கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைங்க. 10,000 கோடி கேட்குறீங்களா, 1 கோடியாவது கடவுள் கொடுக்க மாட்டாரா உங்களுக்கு? கேளுங்க, பெருசா கேளுங்க, கேட்கறது கேள்வி பெருசா கேளுங்க. அப்போ நாம அதை கேட்கிற போதுதான் கடவுள் யார் மூலியமாவது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம கடவுளை வந்து கதவை தட்டுவாங்க. அந்த கதவை தட்டும்போது உடனே துறங்க. நம்ம கிட்ட பல கோடிகள் அறிவு மனுஷன் கல்யாணம் பண்றது ஒண்ணுமே கிடையாது. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று யார் நினைக்கிறானோ அவன் தாங்க முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். என் பாக்கெட்ல பணம் இருக்குன்னு எவனா நினைக்கிறானா அவன் தோல்வியை தான் சந்திக்கிறான். என்கிட்ட எதுவுமே இல்லை என்ன இழப்பதற்கு அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறானோ அவன் தான் பெரிய ஆளா ஆரம்பிறான். நம்ம கிட்ட நீங்க நினைச்சீங்க உங்ககிட்ட எத்தனை கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, ஒண்ணுமே இல்லைன்னு நினைங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, கடவுளை நீங்க தான் காப்பாடணும், என்னை எப்படியே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கு அப்படின்னு சொல்லி கடவுளை கேளுங்க. வாரமான ரெகுலரா மீட்டிங் வாங்க. நல்லா சார் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒருத்தர் கூட வரமாட்டான். நீங்க முன்னாடி ஸ்டேட் டீம் கோஆர்டினேட்டர்லாம் இருக்காங்க கேட்டு பாருங்க. நான் அப்படியே வந்து அழுதுட்டு காலையில் உட்கார 10 பேருக்கு ஃபோன் பண்ணுவேன், தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீம் கோஆர்டினேட்டராக இருக்கணும் பார்த்துங்க. இன்னொரு 2-3 வருஷத்துல பெரிய கனவுகள் இருக்கு. அந்த கனவுகள் இருவர வரைக்கும் நான் வந்து தோல்வியாளர் ஆக மாட்டேன். சமுதாயமே நம்ம எழுது சூழலின் கண்ணெதிரே வந்து சுட்ட
மூடாது நான் சாதிக்கும் வரை என்று சொல்லி இந்த வெற்றி வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.